அந்த சூழ்நிலை ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நான் அப்ப செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். விமான விபத்தில் உயிர் பிழைத்த அதிர்ஷ்டசாலி. சுய சிந்தனைக்கு வந்ததும் கூறிய முதல் வார்த்தை, அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பறந்த ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட 35 வினாடிகளில் அதன் தலையெழுத்தை மாற்றி போட்டது. அதில் பயணித்த 242 பேரில் 40 வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் குடிமகன் விஸ்வாஸ் ரமேஷ்குமார் மட்டும்தான் உயிர் பிழைத்தார். அவர் உயிர் பிழைத்தது ஒரு அதிசயம்தான். விமானத்தின் இடிபாடுகளில் இருந்து அவர் வெளியே வருவதை மக்கள் பார்த்தபோது முதலில் யாராலும் நம்ப முடியவில்லையாம். பின்னர் அவர் எப்படி உயிர் பிழைத்தார் என்பதை விஸ்வாஸ் குமார் விளக்கினார். புறப்பட்ட சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய சப்தம் கேட்டது. எல்லோரும் பயந்து போனார்கள், பீதியில் ஆழ்ந்தார்கள், அலறி கத்தத் தொடங்கினார்கள். ஏராளமானோர் மாண்டு கிடந்ததை பார்த்ததாகவும் சுற்றிலும் இடிபாடுகள் தான் பயந்து ஓடியதாகவும் யாரோ ஒருவர் தன்னை கண்டுபிடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார் என்றும் எல்லாம் தன் கண்முன்னே நடந்தது. ஆனால் நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்று தனக்கே தெரியவில்லை. சிறிது நேரம் தானும் இறந்து விடுவேன் என்று நினைத்தாராம். ஆனால் கண்களை திறந்து பார்த்தபோது அவர் உயிரோடு இருந்தாராம். தனது சீட் பெல்ட்டை கழற்ற முயற்சித்தாராம். அதன் பிறகு வெளியேறினாராம். விமான பணிப்பெண் மற்றும் பிறர் தனது கண் முன்னே மாண்டு போனார்கள் என பதிவை உருக்கமாக வெளியிட்டிருக்கிறார். ரமேஷிடம் அவரது பாக்கெட்டில் போர்டிங் பாஸும் இருந்திருக்கிறது. அவர் முற்றிலும் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளாக அவர் லண்டனில் வசித்து வருகிறாராம். தனது சகோதரர் அசோக் குமாருடன் இந்தியா வந்ததாகவும் குஜராத் எல்லையில் அமைந்துள்ள யூனியன் பிரதேசமான டையூவுக்கு அவர் சென்றுவிட்டு மீண்டும் லண்டன் புறப்பட்ட போது விபத்தில் சிக்கியதாக தெரிய வந்திருக்கிறது.